தெனாலிராமன் கதைகள் 174. அலங்கார கண்ணாடி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு முறை வெகு தொலைவில் இருந்து வெளிநாட்டு வியாபாரி ஒருவன் வந்திருந்தான். அவன் தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற அபூர்வமான வைர கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முகம் பார்க்கும் கண்ணாடியை அரசருக்கு பரிசளிப்பதற்காக கொண்டு வந்திருந்தான். அந்த வியாபாரி மிகுந்த கர்வத்துடன் அரசரை பார்த்து, மன்னா, உலகிலேயே மிகவும் மதிப்பானது மற்றும் அழகானது இந்த கண்ணாடி தான். இது ஒருவரின் அழகை அப்படியே துல்லியமாக பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. இதனுடைய பிரம்மாண்டமான அழகின் முன்பு உங்கள் அவையில் எரிந்து கொண்டிருக்கும் இந்த சாதாரண மெழுகுவர்த்திகள் எந்த விதத்திலும் அழகோ மதிப்போ அற்ற மிகவும் கீழான பொருட்கள் என்று ஆணவத்துடன் பெருமை அடித்துக் கொண்டான். அந்த கண்ணாடியின் பிரம்மாண்டத்தை கண்டு அரசரும் வியந்து போனார். அதை உடனடியாக தனது அந்தரங்க அறையில் மிகவும் பாதுகாப்பாக வைக்க உத்தரவிட்டார். ஆனால் அந்த வியாபாரியின் கர்வம் நிறைந்த பேச்சை அங்கிருந்த தெனாலிராமன் மிகவும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் இரவு நேரம் அரண்மனை முழுவதும் பயங்கரமான புயல் காற்று வீசியது. அரண்மனையின் ஜன்னல்கள் அனைத்தும் பலத்த காற்றில் அடித்து சாத்தப்பட அரசரின் அறையில் எரிந்து கொண்டிருந்த அனைத்து விளக்குகளும் ஒட்டுமொத்தமாக அணைந்து விட்டன. எங்கும் காரிருள் சூழ்ந்து பயங்கரமாக இருந்தது. அந்த நள்ளிரவு நேரத்தில் அரசர் தனது அறைக்குள் எந்த பொருளையும் பார்க்க முடியாமல் இருட்டில் அங்குமிங்கும் தடுமாறினார். அவர் மிகவும் பெருமைப்பட்ட அந்த பிரம்மாண்டமான விலையுயர்ந்த கண்ணாடி இருட்டில் எந்த விதத்திலும் அவருக்கு சிறிதும் உதவவில்லை. அதுவும் அந்த இருட்டோடு இருட்டாக முடங்கி கிடந்தது. அப்போது அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட தெனாலிராமன் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தியபடி உள்ளே வந்தான். அந்த சிறிய மெழுகுவர்த்தி தன்னையே ஒருக்கி கொண்டு அந்த இருண்ட அறை முழுவதும் பிரகாசமான ஒளியை தந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியின் உதவியால் அரசர் பத்திரமாக படுக்கையை சென்றடைந்தார். மறுநாள் காலை அரசவையில் நடந்தவற்றை மன்னர் வியப்புடன் கூற தெனாலிராமன் புன்னகையுடன் சொன்னான், மன்னா, எந்த ஒரு பொருளின் உண்மையான மதிப்பும் அதன் வெளி தோற்றத்திலோ அலங்காரத்திலோ இல்லை. கடினமான இருள் சூழ்ந்து ஆபத்து நேரத்தில் எது நமக்கு உண்மையாக பயன்படுகிறதோ அதுவே உலகிலேயே உயர்ந்தது. தன்னை உருக்கி கொண்டாவது மற்றவர்களுக்கு ஒளியை தரும் இந்த சாதாரண மெழுகுவர்த்திக்கு முன் அந்த ஆடம்பர கண்ணாடி ஒன்றுமே இல்லை அரசே. தெனாலிராமனின் இந்த ஆழமான கருத்தை புரிந்து கொண்ட கிருஷ்ணதேவராயர், வெளித்தோற்றத்தை விட பயனுள்ள குணமே மனிதர்களுக்கும் சிறந்தது என்பதை முழுமையாக உணர்ந்து தெனாலிராமனை மனதார பாராட்டினார். நீதி. மற்றவர்களுக்கு பயன்படும் குணமே ஒருவரின் உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது. உண்மையான மதிப்பை தீர்மானிக்கிறது. ஆமாவா? அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.